ஆமாண்டா, இது கூட்டுது சொசைட்டி. ரெண்டு பேரும் கட்டி கொடுத்துருக்கோம். என் மனைவி அவன் என்ன கட்டி பிடிக்கிறான்? சொசைட்டி இருந்தா அவன் லோன் போடுவான். என் முன்னாடி லோன் போட்டு எடுத்து கொடுங்க. ஹைவேஸ் புளிய மரம் ஆடு போய் உடு கூடிட்டு என்னங்க எப்படி சொல்லுவேன்? நீ தாமா முதல்ல வச்ச குழு உள்ள போய் அப்ப என் மனைவி தேவையான சொல்ல வர நீ தான் சொன்ன இப்ப. ஓ அத்தா ஓவே வா. அது பாத்தமா கூப்பிடுறது. பாத்தமா உனக்கு தெரியுமா? அதே ஊர்மா. சரி விடு. சீமா சாரு நம்ம பொண்ணு இருக்கா பத்தியா வேலை வேலை எனக்கு என்னாச்சு? அந்த பையனை லவ் பண்றா. எந்த பையன்? நான் உங்களை கதிரம் வேலைக்கு செஞ்ச அந்த பையன். சாரு வேலை செஞ்சா சாரு என்ன கொடுவாங்க சாரு அடிக்கிற அடி அது தவிர நம்முடைய திருமண வயதுல மகளிருக்கு நாம் 20 திருமணம் செய்து கொள்ளலாம். அது பொருத்தம். ஏன் அவளுக்கு ஒரு வரணும் பார்த்து மனம் முடிச்சு விட்டா அது எங்க கல்யாணம் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கிறதுனால பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு. ஆனா அவ லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லா நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 30 வயது பூமந்து கலந்து போச்சு. அதனால இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன். எனது மனைவி மூத்த மனம் இறந்து விட்டாளே மணி மேகலை. அவளுடைய தம்பிதான் இந்த ஆளவன் தான். என் மகன் சின்னம் திரு குழந்தையா இருந்த போது இறந்து விட்டான். அவனுக்கு துணை வேண்டியவனுக்கு அவனுக்கு பதவி கொடுத்து ஏன் மைசூருக்கு பெண்ணை கொடுத்தா போது என்னங்க அவருக்கு சொந்த காரியத்தை சொல்றது எனக்கு தெரியும். நான் பேச முடியாது. அவர் பொம்மை நடிகை எப்படி ஒரு ஆம்பளை அன்னவருக்கு நீராடலாம் என்று சென்று அதிசயிக்கிறோம். வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம். இனி அவர் புதிய ஒரு பாதைக்கு போல வேண்டும். உறவுகளை பார்க்கணுமா எனக்கு நீ மேல எல்லாம் உக்காந்துக்கிறாங்க எல்லாமே மேல இருப்படா கேமரா அடிக்குது என்ன பார்த்தா சொல்றீங்க? அது விடு. நீங்க கோவப்படாதீங்க. அந்த ஆள் என்ன கேட்கிறாரு? பொண்ணு எப்படினாலும் பரவாயில்ல மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த நாட்டை என் பேர்ல எழுதி கொடுத்து கண்டுபிடி எனக்கு சூட்டி விட்டுறாரு. எதனால உன்னை கொலை பண்ற எண்ணத்துல வந்துக்கிறான். அவனுக்கு உன்னை கொலை பண்ண எண்ணம் கிடையாது. அது உன் சொத்துனால உன்னை கொலை பண்ணணும். ஆனால் சொத்து யாருக்கா தள்ளிடு. உன்னை எவனும் கண்டுக்க மாட்டான். பேங்கர்ல போக உட்காந்தா கூட உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டான். அப்படியே வாங்கி தரா கூட உனக்கு துண்டு போச்சு. ஐயோ எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு டீக்கல்ல போனேன் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுறாங்க. நீயே துட்டு கொடுக்குறாங்க. அதே சொல்லிக்கலாம். இது யாரு? என் உயிரா, என் உடல் உயிர் ஆதி எல்லாமே இதுக்கு சொந்தம். இந்த நாடு ஒரு கேடம். யாரு பேர்ல? என் மனைவி ஆசை மனைவி பேர்ல தான் இருக்கணும். யாரு? போதும் போதும் போதும். ரொம்ப ஓவரா கொள்ள மணிமணியாற்றக்கூடிய மணிமாலையான உயிர் சாசனம் யாதனை எனது மனைவி இளையமணி சாருக்கு நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்து சொந்தம். இந்த மணிமார் உடலிலே உயிர் மூச்சு இருக்குவரை உனக்கு தந்த நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். இப்படிக்கு மணிமார் நீங்க ஆழத்து கீழே தான் நுழையிறீங்க. கோலத்திலே நுழையிறேன். அம்மா பாத்தியா சொத்து விலகத்திலே சண்டாங்க. எப்படி நீ கவலைப்படாத. உயிரோடு இருக்க நான் கூட வரல. நான் உஷாரா இருப்பேன். எப்படி? அதுக்குதான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறார். கீழ் பேப்பர்ல அவர் கையெழுத்து போட்டுக்கிறார். சரி. மேல் பேப்பரை கீழ்ச்சிட்டு நம்ம சொத்து விவரம் எழுதிக்கும். 2 பேப்பரா? 2 பாரு. அந்த ஆளுக்கு பால் கொடுத்து படிக்க வச்சு தந்துருக்கு. ஐயோ படிக்க வைக்காதே.
பூசிக்கு நானா கேஸ் போட்டு சொத்து வாங்கிடுவோம். அதனால போட்டாலே ஒன்னு அடையினா ஒன்னு போட்டாலும் போ. வயசான கட்டுடா அது கிடக்குது, அதை பார்க்காத. அதான் நம்ம கணக்கு வராது. நிஜமாவா போட்டாலே சொல்லிட்டாலே தரங்கட்ட நாயே, உன் இசையால் மயங்கிய காட்டையை எழுதி கொடுத்து அதற்கு தந்த பரிசு வா. நான் கலையை மதித்தேன், என்னை நீ காலால் விதித்தாய், அது உன் தவறு. மன்னனா இருந்தவன் மறுமறிஞரே, அது என் முதல் தவறு. திருமண வயது மகளிருக்கு திருமணத்தை செய்து கொண்டடி. நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான தீர்ப்பு சொல்ல அவரை பாதவ சிறை வைத்தேன். நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவர் சரியான தண்டனை கொடுத்து விட்டார். ஆனால் புக்களை பிடித்து குண்டிலே அடைத்து மிக்கவே மஞ்சள் பூட்டு மிகுமனம் வீசினால் அது குக்கலா குக்கல் என்று வாழை வளைத்துக் கொண்டுதான் நிற்போம். உன்னை நாய் சொல்றாரு. நீ தாய் தாரமா இருப்பா என்று பார்த்தேன். நீ வந்ததே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது அரசர் என்ற ஆடவரம். இந்த வரத்திற்கு எந்த வரமும் உழைக்காது. பெண் என்றால் தாரன்னு மகமாவிருக்கவனான். எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாலும் அவளுக்கு பிள்ளையா பிறக்காது. உள்ள போகாத நீ சொல்ல 8 புள்ளிய கழிச்சுக்கலாம். கலைக்கு தான் நீ தெரியும், பிள்ளைய பெற தெரியாது. இந்த கிழவனுக்கே ஒண்ணு நின்னுச்சுடா. ஏன் நின்னுச்சு? உட்கார வைக்கிட்டேனா? நன்றி கட்டவனை உடலிருந்து கொள்ளும் வியாதி. எனக்கு மதுவனுக்கு மயக்க திருமணத்தை முடித்த நன்றி கட்டவன். ஆனால் நான் உன்னை கொண்டு விடுவேன். அந்த இனத்திலே பிறந்தவன் ஆனல்ல. தர்மம் அழிந்ததாக சரித்திரத்தில் அதர்மமற்ற எத்தனை காலம் தலை தூக்கி நடக்கும். தந்தைக்காக இன்பத்தை துறந்து தன் தந்தை சந்திர மன்னனுக்கு திருமணத்தை பரிமளகன் பண்ணி திருமணத்தை முடித்து வைத்தார். அன்று தேவரெல்லாம் பூமாரி பெய்தார்கள். மகாவீர பீட்மன், மகாவீர பீட்மன், மகாவீர பீட்மன். நீ நினைத்தால் தான் உயிர் போகும் நினைத்தாள். அந்த இனத்திலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். தவறே செய்ய எங்களுக்கு தொந்தரை கொடுத்து விட்டு, ஆனால் நீங்கள் அரசர் அன்று கொன்றால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும். உங்களுக்கு முன்னதாகவே போகிறேன். ஆனால் ஒன்று, வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். அதர்மம் அழிந்தால் போகும். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போடு. 2 லட்சம் ரூபாய். ஓ எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறான். அந்த சரக்கு ஊத்திக்கிறான், கீழே படு போட்டு உன்னை கால தூக்கி போட்டுக்கிறான். அது இல்லாத கல்யாணம் பண்ணுறது ஏற்பாடு பண்ணிக்கிறான். இதுல இங்க வந்து என்ன பண்ண சொத்தி அடி கொடுத்துக்கிறான். அவர் கொலை பண்ண கூட இருந்துக்கிறான். 2 லட்சம் கொடு. அவன் கூட படும்போது என்ன போட்ட? காலத்துக்கு காரப்பட்ட போதுமா? எவ்வளவு வேலைனா இந்த மாதிரி தாண்டி எக்ஸ்ட்ரா சந்தில போகாத. ஆனா தாலி அத்த பையன்
நான் என்ன சொல்றேன் நியாயமா பேசணும் டாபரே அந்த ஆளு நான் போட்டு நான் என்ன சொல்லாதீங்கடா நான் என்ன சொல்றேன் அந்த ஆளை போட்டு தள்ளுது நானு 2 லட்சம் ரூபாய் கொடுனா நன்றி கடை பையா நன்றி நன்றி தெரியுமா எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன் ஏன் வேலை செஞ்ச நேத்து கொடுத்தாரு 1 கப்பு கிட்டி 4 போண்டா 2 வாடை வாங்கி தரல போண்டா வாடிக்கா கொலை பண்றாலும் வேலை நான் பண்ண சொல்றேன் அவ்வளவு ஈஸியா போட்டு கொலை பண்றதா வேணா 2 லட்சம் போடு என்ன 2 லட்சம் ரூபாய் நான் சொல்லவே இல்லையே எவன்டா சொன்னவன் அவன் சொல்ல மாட்டான் டாபர்லாம் சொல்ல மாட்டான் நான் எதிர விட்டேன் நான் நூனி போகவே இல்லையடா அதுக்கு சொல்ல நான் என்னன்னா இதுக்கப்புறம் 2 லட்சம் கிடையாது 1 லட்சம் கிடையாது ஒரு ஐயா பைசா கிடையாது இதுக்கப்புறம் என்ன பாட்டுனா கூட டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான் ஆடா போடுக்கா ஆர்பார்ல தார் காசுல முடிஞ்சு அம்மா சமையல உடுக்கடிச்சு முடிஞ்சு மெயின் ரோட தேஞ்சு போன முடிஞ்சு சின்ன முடிஞ்சு டேய் போடா அடி ஜவுரியா எவ்வளவு வேலை இவங்க செய்ய 2 லட்சம் போட முடியாதா ஆர்பார்ல தார் காசுல முடிஞ்சா ஏன் தாரி உன் சாவு என்னால் தான் ஆனா நான் கொலை பண்ண மாட்டேன் அந்த தளபதி கிட்ட இல்லாத சொல்லி உன்னை போட வைக்கல நான் கொஞ்சம் இல்லை பரவாயில்ல நீ நல்லவனா மாறிட்டேன் ஜெயில ஒருத்தங்க அவனை காப்பாத்திட்டு போய்